சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. கோடிக்கணக்கில் ஊழல், சிக்கிய செந்தில் பாலாஜி, சிக்க போகும் KN நேரு. தமிழக நகராட்சி நிர்வாகத்துறையில் பணியிடங்களை நிரப்புவதில் முறைகேடு நடந்திருப்பதா ஆதாரங்கள் கிடைத்துள்ளதாகவும், இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு காவல்துறைக்கு அமலாக்கத்துறை கடிதம் எழுதியிருக்கு. இந்த நிலையில் செந்தில் பாலாஜி வகையில் அமைச்சர் KN நேருவும் சிக்கப் போகிறார் என கூறியிருக்காரு தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளரும் முன்னாள் IRS அதிகாரியுமான அருண்ராஜ். கடந்த ஏப்ரல் மாதம் தமிழகத்தின் பல்வேறு அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினாங்க. அந்த வகையில் தமிழ்நாடு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேருவின் சகோதரரான ரவிச்சந்தருக்கு தொடர்புடைய இடங்களில் சோதனை நடைபெற்றது. குறிப்பாக ட்ரூ வேல்யூ ஹோம் என்ற நிறுவனத்தில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனையில் பல்வேறு முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல் வெளியானது. இந்த நிலையில் தமிழ்நாட்டில் உள்ள நகராட்சியில் 2538 பணியிடங்களை நிரப்புவதில் முறைகேடு நடந்திருப்பதாகவும், அதில் 150 பேர் முதல் 25 முதல் 35 லட்சம் ரூபாய் வரை லஞ்சம் கொடுத்து பணியில் சேர்ந்ததாக அமலாக்கத்துறை கூறியிருக்கு. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த வேண்டும் எனவும் காவல்துறைக்கு அமலாக்கத்துறை கடிதம் எழுதியிருக்கு. இந்த நிலையில் செந்தில் பாலாஜி வகையில் அமைச்சர் KN நேருவும் சிக்கப் போகிறார் எனவும் இளைஞர்களின் வாழ்வோடு திமுக அரசு விளையாடுவதாக விமர்சிச்சிருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருக்க அவர், அரசு போக்குவரத்து கழகத்தில் நடத்துனர், ஓட்டுநர் உள்ளிட்ட பணியிடங்களுக்கு தேர்வு எழுதி தகுதியானவர்கள் பலர் இருந்தாலும் லஞ்சம் கொடுத்தவர்களுக்கு மட்டுமே வேலைவாய்ப்பு அளித்ததனால தகுதி வாய்ந்த பல்வேறு இளைஞர்களின் வாழ்க்கையே கேள்விக்குறியானது. இது குறித்து வழக்கு முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி மீது நடந்து கொண்டிருக்கும் நிலையில் தகுதி வாய்ந்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை மறுத்து பணம் கொடுத்தவர்களுக்கே வேலை என்ற லஞ்ச வேட்டை முதல்வர் திரு ஸ்டாலின் தலைமையிலான திகிடுத்தக்க மாடல் அரசின் இன்னொரு முக்கிய துறையிலும் அரங்கேறியிருக்கு. நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கும் துறையில் 2538 பணியிடங்களுக்கு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் கையால் பணி ஆணைகள் வழங்கப்பட்ட நிலையில் இதில் சுமார் 150 பணியிடங்களுக்கு 25 லட்சம் முதல் 35 லட்சம் வரை லஞ்சம் வசூலிக்கப்பட்டதாகவும், இது குறித்து விசாரணை நடத்துமாறு அமலாக்கத்துறை தமிழ்நாடு காவல்துறைக்கு கடிதம் எழுதியிருக்கு. இந்த ஆண்டு தொடக்கத்தில் அமைச்சர் நேருவின் தம்பி ரவிச்சந்திரன் தொடர்பான இடங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் இது தொடர்பான ஆவணங்கள் கிடைத்ததாகவும் கூறியிருக்கு அமலாக்கத்துறை. ஏற்கனவே தகுதி வாய்ந்த இளைஞர்களின் வாழ்வாதாரத்தை பறித்த செந்தில் பாலாஜியை உச்சி முகர்ந்து மெச்சி கொண்டிருக்கும் முதல்வர் ஸ்டாலின் இப்போது அதே வகையில் தகுதி வாய்ந்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லாமல் லஞ்சம் கொடுத்தவர்களுக்கே வேலை என்று செயல்பட்டிருக்கிற திரு நேரு அவர்களையும் உச்சி முகர்வாரா? ஸ்டாலினின் ஊழல் மாடல் அரசு அமலாக்கத்துறையின் கடிதத்திற்கு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது? மாநில உரிமை என்ற உருட்டுகளை விரித்து தன் ஊழலை மூடி மறைப்பாரா? அல்லது தைரியமாக வழக்கு பதிவு செய்து விசாரிப்பாரா? தமிழக காவல்துறை இவ்வழக்கில் எப்போது FIR பதிவு செய்வார்கள்? அவ்வாறு பதிவு செய்தாலும் தகுந்த குற்றப்பிரிவின் கீழ் வழக்கு பதியப்படுமா? தமிழக மக்கள் விழிப்போடு கவனித்து கொண்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக KN நேரு அரெஸ்ட் ஆவார் என்பதில் மாற்றமில்லை என சொல்லியிருக்கார்கள்.